நமசிவாய வணக்கம். அனைவருக்கும் ஸ்ரீ ராமநவமி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ராம் 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 ராம்னு சொல்ல சொல்ல ஒரு மன அமைதியும் வரும். அதே சமயம் நம்முடைய செயல் ஆற்றல் எல்லாத்துலேயும் ஒரு வேகமும் வரும். எப்படின்னா இந்த மணிப்புரக சக்கரம்ங்கிறது இருக்குல்ல, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விஷுக்தி ஆக்யாங்கிற 6 சக்கரங்களில் மணிப்புரக சக்கரம் ஆக்டிவாக இருந்தால் தான் ஒரு மனுஷனால நல்ல பிரிஸ்காக ஆக்டிவாக இருக்க முடியும். நல்ல வேகமாகவும் இருப்பான், அதே சமயம் மனம் அமைதியாகவும் இருக்கும். ரெண்டுத்தையும் தருது இந்த மணிப்பூரக சக்கரம். அந்த மணிப்பூரக சக்கரத்தையே ஆக்டிவேட் பண்ணுறது ராமநாமம். 6 சக்கரங்களையுமே ஆக்டிவேட் பண்ணும் ராமநாமம்ங்கிறது. அதில் மணிப்பூரகம் ரொம்ப முக்கியமான கீரோல் இந்த ராமநாமம் ப்ளே பண்ணுறது. அதனால தான் மகாத்மா காந்தி ரொம்ப வேகமாக நடப்பார், அவ்வளோ பிரிஸ்காக இருப்பார். தலைவலினா கூட ராம் ராம்னு சொன்னால் தலைவலி அவருக்கு போயிடும். இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி நிறைய சமீபத்திய உதாரணங்களே நம்ம நிறையா சொல்ல முடியும். இந்த ராமநவமி திருநாளில் ராமபிரானுடைய சீதாதேவியுடைய அனுகிரகத்தால், அனுமாருடைய கடாட்சத்தால், பெரிய திருவடியான கருடன், சிறிய திருவடியான அனுமார் எல்லாருடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்களுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட தம்பியோட ஃப்ரெண்டு வருண்னு ஒரு பையன் இருக்கான். அவன் இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நம்மளுடைய சம்பிரதாயம் சம்மந்தமாக பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கான். வெரி பிரைட் ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கி இந்த காலத்தில் ஒரு 25 வயசில் இவ்வளோ ஆக்டிவாக பல விஷயங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக பேசுகிறது, ரிசர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஜென்ரேஷனை சேர்ந்தவங்கள்லாம் அந்த ஆன்மீகம் சம்மந்தமாக பேசுகிறப்போ இன்றைக்கி எப்படி துஷ்யந்த் ஸ்ரீதர் சார், விசாகாரி மேடம், இந்த மாதிரி பல பேரை நம்ம பேசுகிறோம். அந்த மாதிரி இன்னும் சில ஆண்டுகளில் வரக்கூடிய எல்லா தகுதிகளும் அவனுக்கு இருக்குன்னு சொல்லலாம். சனாதனம் சிம்பிளிஃபைடு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அவன் ரன் பண்ணிட்டு இருக்கான். அதில் ஏற்கனவே ஒரு 12 வீடியோஸ் அப்லோட் ஆகிருக்கு. இப்போ தான் அவன் ஜஸ்ட் ஒரு 2 to 3 மந்த்ஸாக அதில் வீடியோஸ்லாம் போட்டுருக்கான். இன்னும் ஆன்மீகம் சம்மந்தமாக அவன் நிறைய யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் பேச வேண்டியது இருக்குது. அந்த யூடியூப் சேனல் லிங்க்கை நான் இதிலேயே கொடுக்குறேன். டைம் கிடைக்கிறப்போ பாருங்கள். இது வரைக்கும் தெரியாத பல புதிய விஷயங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.